ஆல்ரெடி நம்ம உள்ள வந்தோம், நீங்க வந்து வேகமா ஓடுனீங்க. தமிழ்நாட்டில் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே மது விற்பனை செய்ய நேர கட்டுப்பாடு உள்ளது. ஆனால் எத்தனை கட்டுப்பாடுகள் விதித்தால் எங்களுக்கென்ன என்பது போல் சென்னையின் பல்வேறு இடங்களில் விடிந்தும் விடியாமலும் மது விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த வகையில் கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் உள்ள மதுபான கடைக்கு காலை 5:45 மணியளவில் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் சென்றனர். அப்போது கேமராவும் கையுமாக இருந்த செய்தி குழுவினரை கண்டு உஷாரான கடை ஊழியர் ஷட்டரை இழுத்து மூடிவிட்டு வேக வேகமாக ஓட்டம் பிடித்தார். இதையடுத்து ஷட்டரை திறந்து செய்தி குழுவினர் உள்ளே நுழைந்த போது இட்லி, அண்டாவில் எண்ணெய் மிதக்க சிக்கன் குழம்பு ஆகியவை மது பிரியர்களுக்கு பரிமாற தயாராக இருந்த நிலையில் மது பாட்டில்கள் மற்றும் சைடிஷ்களோடு பாரில் அமர்ந்திருந்த மது பிரியர்கள் சந்து பொந்துகளில் ஓடி ஒளிந்தனர். அப்போது முகத்தை காட்டாதீங்க, நாங்களே வீட்டுக்கு தெரியாமல் வந்துள்ளதாக செய்தி குழுவினரிடம் சிலர் கெஞ்சி மன்றாடிய காட்சியும் நடந்தது. இதேபோல் புரசைவாக்கம் மோட்சம் திரையரங்கு அருகே உள்ள மதுபான கடைக்கு காலை 6-8 மணிக்கு செய்தி குழுவினர் சென்ற போது அங்கிருந்தவர்களும் ஷட்டரை சட்டென சாத்தினர். காலையில நம்ம டைம் பார்த்தோம்னா கரெக்டா 6:08க்கு நம்ம வந்து இங்க வரோம். வந்த உடனேயே அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஆள் வந்து ஷட்டரை மூடிட்டு உள்ள இருக்காரு. இதையடுத்து கோடம்பாக்கம் மார்க்காடு சாலையில் உள்ள மதுபான கடைக்கு சென்றால் அங்கும் மது விற்பனை படு ஜோர்தான். செய்தி குழுவினர் வருவதை கண்ட ஒரு ஊழியர் ஓடி சென்று கதவை அடைத்தார். கதவை திறந்து உள்ளே சென்ற போது ஆற அமர குடித்துக் கொண்டிருந்த மது பிரியர்கள் துண்டை காணோம் துணியை காணோம் என திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தனர். ஹலோ சார், ஒரு நிமிஷம். ஓடியவர்களை பார்த்து பயந்தாங்கோழிங்களா என கிண்டலடித்த ஒரு தைரிய குடிமகன் கையில் மதுவை அருந்தியபடியே செய்தியாளரிடம் பேசினார். எவ்வளவு நேரமா குடிச்சிட்டு இருக்கீங்க? 1 மணி நேரமா குடிக்கிறோம். 6 ஆண்டுகளாக குடிக்காமல் தற்போதுதான் 1 மணி நேரமாக இடைவிடாமல் ஆசைப்பட்டு குடித்துக் கொண்டிருப்பதாக கூறிய அந்த வீர குடிமகன் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் ஏதாவது தருவீங்களா என செய்தியாளரிடமே டிமாண்ட் வைத்தார். நான் ஒரு 6 வருஷமா குடிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு குடிக்கலான்னு ஆசைப்பட்டு வந்தேன். இன்னைக்கு மட்டும் தான் வந்தீங்க? இன்னைக்கு மட்டும் தான் வந்தேன். எத்தனை மணில இருந்து போயிட்டு இருக்கு காலையில? ஒரு எப்படி சொல்றது, ஒரு 4 மணி நேரமா போயிட்டு இருக்கு. காலையில 4 மணி நேரமா போயிட்டு இருக்கா? சரி, இப்ப இதெல்லாம் பேசினா ஏதாவது குடிப்பீங்களா? இதனிடையே செய்தி குழுவினர் சென்று விட்டதாக எண்ணி மீண்டும் உள்ளே வந்த மதுபான கடை ஊழியர் வழக்கம் போல விற்பனையை துவங்கினார். எந்நேரம் போனாலும் மது பாட்டில் கிடைக்கும் என்பதால் 180 ரூபாய் விலை கொண்ட மது பாட்டிலை 240 ரூபாய் கொடுத்து விலையை பார்க்காமல் வாங்கி கைலிக்குள் பதுக்கினர் மது பிரியர்கள். எவ்வளவு விக்கிறாங்க கோட்டரு? 240. 120 ரூபாய் கோட்டரா? 120 ரூபாய் கோட்டர் வந்து 120 ரூபாய் தானே, 240 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அண்ணே, ஆல்ரெடி நம்ம உள்ள வந்தோம், நீங்க வந்து வேகமா ஓடுனீங்க. இப்ப திரும்பவும் உள்ள வந்து அத வந்து சேல் பண்றீங்க. இதேபோல் சாலிகிராமம் தசரதன் தெருவுக்கு காலை 7:25 மணிக்கு சென்றபோது செய்தி குழுவினர் வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட கடை ஊழியர் சுரேஷ் கடைக்குள் இருந்த தனது செல்போனை எடுக்க வந்ததாகவும் நான் தான் கடை ஓனர் என்றும் புருடா விட்டார். இல்ல எனக்கு புரியல. ஒரே
என்ன என்னண்ணே என்னண்ணே நாங்க யாரா போன் எடுக்க வந்தீங்களா? அப்ப அவங்க எடுக்க வந்தாங்க. சாப்பிடுங்களா? நேர கட்டுப்பட்ட மீறி நீங்க வந்து ரன் பண்ணிருக்கீங்க தெரியும். சாரியா? இது ஒரு புறம் இருக்க, கோழி கூவுதோ இல்லையோ குடிகார கூட்டம் வந்துவிடும் என கொந்தளித்த பெண்கள் காலை நேரத்தில் யாரும் நிம்மதியாக நடமாடக்கூட முடியவில்லை என மன குமுறல்களை கொட்டி தீர்த்தனர். காலையில 5 மணிக்கு திறந்துடுறாங்கம்மா. 5 மணிக்கு ஆமா 5 மணிக்கு திறந்துடுறாங்க. திறந்துட்டு நல்லா ரெண்டு பக்கம் போய் இந்த பக்கம் நாங்க 2 மணி சத்தம் போட்டோம். டெய்லி சத்தம் போடுறோம். இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்கறது இல்ல. என்ன பண்றாங்க, நைட்ல 12 மணிக்கு மேல எகிரி போய் ஒழிஞ்சுக்கிறானுங்க. யாருன்னா வந்துட்டானா மேல எகிரி ஓடிறானுங்க. நைட்லயும் போகுது. 10-11 மணிக்கு போலீஸ் ஜீப் வருது. வந்துட்டு அவங்க என்னவோ அவங்க வேலையை முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடறானுங்க. க்ளோஸ் பண்ற மாதிரி போட்டு திருப்பி தந்து ஓபன் பண்றானுங்க. ஒவ்வொரு மதுபான கடையிலும் உரிமையாளரின் பெயரை கேட்டு கேட்டு செய்தியாளர் லதா ஓய்ந்து போனதுதான் மிச்சம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாவது நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விகாசுடன் செய்தியாளர் லதா. உரிமையாளர் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. உரிமையாளர் யாருன்னு மட்டும் சொல்லுங்க.